எஃப்னாகலவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது விடயமாக குறிப்பாக வடக்கில் இடம்பெறுகின்ற விடயங்களை பூதாகாரமாக்கி அதை தென்னிலங்கை மக்களுக்கு அதனை ஒரு அங்கு புலி உருவாகின்றது அல்லாட்டி அதை ஒரு பெரிய ஒரு விடயமாக அதை பெருப்பித்து அதை காட்டி சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பயப்பீதியை கிளப்புவதில் எப்பொழுதுமே தென்னிலங்கை அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இனவாத சக்திகள் மிகவும் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையில்தான் விமல் வீரவம்ச, உதய கம்மன்பில, சரத் வீரசேகர போன்றவர்கள் இந்த விடயத்தில் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக ஒவ்வொரு புது புது புரளிகளையும் புது புது தகவல்களையும் கூடி வருவார்கள். அந்த வகையிலே நேற்று கொழும்பிலே விமல் வீரவம்ச நடத்திய ஒரு ஊடக சந்திப்பிலே தெரிவித்த ஒரு விடயம்தான் தற்போது சர்ச்சையொன்றை உருவாக்கி இருக்கின்றது. குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பூர்வீக இல்லம் அமைந்த காணி, அந்த காணியிலே எதுவுமே தற்போது இல்லாத நிலையில் ஒரு கிணறும் அந்த வீட்டு காணியின் வெளிப்புறத்திலே ஒரு மதில் மாத்திரம் காணப்படுகின்றது. அந்த மதிலிலே அவருடைய பிறந்த தினத்திற்கு, தேசிய தலைவருடைய பிறந்த நாளில் அங்கு கேக் வெட்டி கொண்டாடுவது, அந்த ஊர் மக்கள் கேக் வெட்டி கொண்டாடுவது வழமை. அன்றைய நாளிலே அந்த வீட்டு சுவரிலே கட்டப்பட்ட பதாகை தான் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக அந்த பதாகையிலே காட்டப்பட்டுள்ள அல்லாட்டி அந்த பதாகையில் உள்ள விடயம் என்னவென்று சொல்லி பார்ப்போமாக இருந்தால், குறிப்பாக 2 பதாகைகள் அந்த இதிலே காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் இதில் பார்க்கலாம். குறிப்பாக 71வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா கார்த்திகை 26 என்று சொல்லி ஒரு பதாகை உண்டும். 2வது பதாகையிலே தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வி பிரபாகரன் அவர்கள் சிறுபெராயத்தில் வசித்த இல்லம், தமிழில் இது காணப்படுகின்றது. அதே நேரம் அந்த பழைய வீட்டின் தோற்றத்தின் புகைப்படம் காணப்படுகின்றது. கீழே தமிழ் ஈழம் நேஷனல் லீடர் ஹிஸ் எக்ஸலன்சி வி பிரபாகரன் லைவ்ட் இன் திஸ் ஹவுஸ் இன் ஹிஸ் சைல்ட்ஹுட் என்று சொல்லி இந்த சுவரிலே அந்த பதாகைகள் 2 பதாகைகள் காணப்படுகின்றது. இதுதான் அந்த அவருடைய பூர்வீக இல்லம் அமைந்த அந்த காணிக்கு வெளியிலுள்ள மதிலில் கட்டப்பட்டுள்ள பதாகை. ஆனால் இந்த விடயத்தை பூதாகாரமாக்கி விமல் வீரவம்ச நேற்றைய ஊடக சந்திப்பில் ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக தற்போது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், குறிப்பாக அந்த காணியிலே விடுதலை புலிகளின் தலைவரின் சகோதரி வெளிநாட்டில் வசிப்பவர், அவர் இங்குள்ள ஒருவருக்கு அட்டோனி தத்துவத்தை வழங்கி அந்த பகுதியிலே ஒரு கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு அனுமதியை வெள்ளோட்டத்துறை நகர சபையிலே கூறியிருந்தார். அது கூட கடந்த சில வாரங்களாக, சில மாதங்களாக ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில், குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவருக்கு சிலை அமைக்கப்பட போகின்றது, நினைவு மண்டபம் அமைக்கப்பட போகின்றது என்ற துணியிலே பல்வேறு கருத்துகள், குறிப்பாக அரசாங்கமே அதனை செய்ய போகின்றது அரசாங்க செலவில் என்ற மாதிரி எதிரணிகள் கிளப்பி விட்டிருந்தன பல கதைகளை. என்றாலும் கூட விமல் வீரவம்ச நேற்று தெரிவித்த கருத்து என்னவென்று சொன்னால், கௌரவத்துக்குரிய தமிழீழ ஜனாதிபதி வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி என்ற விடயம்தான் அங்கு பார்ப்பவர்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தலைவர், மதிப்பார்ந்த தலைவர் என்ற விடயம் அது இங்கு ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட, ஜனாதிபதி என்ற ஒரு வசனத்தை இவர் விமல் வீரவம்ச அதை மெருகூட்டி அதனை பயன்படுத்துவது என்பது சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு தேவையற்ற ஒரு அச்சத்தை, தேவையற்ற ஒரு பயப்பீதியை, மீண்டும் ஏதோ புலி பெறப்போகின்றது என்ற ஒரு புரடியை கிளப்புவதாகவே கருத முடியும். ஆகவே இந்த விடயத்திலே தமிழ் தரப்புகள் மிக அவதானமாக இருப்பதுடன்
தென்னிலங்கை சக்திகளின் எவ்வாறான போக்குகள் தொடர்பாக விழிப்பாக கர்ம மாற்ற வேண்டியது ஒரு கடமையாக இருக்கின்றது. மற்றொரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுவது இலங்கையின் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டமையும் அது தொடர்பாக வெளிவந்த எதிர்வினைகளுமே பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக கொழும்பு மறை மாவட்டத்தினுடைய ஆயரனுடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட ஊடக சந்திப்பும் அதனைத் தொடர்ந்து தென்னிலங்கை அரசியல் தரப்புகள் மற்றும் முஸ்லிம் தலைவர்கள் வெளியிட்ட கருத்துக்களும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வரும் வரை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முறையான விசாரணைகள் நடத்தப்படவில்லை. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க காலத்திலும் கோட்டாபய ராஜபக்ஷ காலத்திலும் இந்த விசாரணைகள் இழுத்தடிப்பு செய்யப்பட்டதாகவும், தற்போதைய அரசாங்கம் வந்த பின்னரே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றதாகவும் ஒழுங்கான முறையில் இடம்பெற்றதாகவும் நேற்றைய அண்மையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே கொழும்பு மறை மாவட்ட ஆயரினுடைய செய்தி தொடர்பாளர் ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கின்றார். இதேவேளை இதை ஒரு அரசியல் சாயம் பூசி அதனை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இது ஒரு போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு துறையினுடைய ஒரு விசாரணையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள். குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சேனல் போ வெளியிட்ட காணொளி மற்றும் அதிலே தெரிவிக்கப்பட்ட, குறிப்பாக பிள்ளையானுடைய முன்னாள் சகாவாக இருந்த அசாத் மௌலானா தெரிவித்த கருத்துக்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும், இதனை ஒரு அரசியல் சாயம் பூசி பார்க்க வேண்டிய தேவை இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சுரேஷ் சாலேவின் கைது புலம்பெயர் தமிழர்களை குளிர்விப்பதற்காக அரசாங்கம் மேற்கொள்வதாகவும் தென்னிலங்கையினுடைய இனவாத தரப்புகள், குறிப்பாக விமல் வீரவம்ச, சரத் வீரசேகர போன்றவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த சுரேஷ் சாலையை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், குறிப்பாக விடுதலை புலிகளுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் யுத்தம் நடத்திய காலத்திலே குறிப்பாக விடுதலை புலிகளுடைய தளபதிகளை வேவு பார்ப்பதிலும், விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகளை நாடு கடத்தி இலங்கைக்கு கொண்டு வருவதிலும் சுரேஷ் சாலையின் பங்கு மிக முக்கியமாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக சூப்பர் தமிழ்ச்செல்வனின் கண்காணிப்பதற்கும் குமரன் பத்மநாதன், குறிப்பாக கேபி என அழைக்கப்படுகின்ற குமரன் பத்மநாதனை மலேசியாவிலிருந்து நாடு கடத்தி இலங்கைக்கு கொண்டு வருவதிலும் சுரேஷ் சாலைவின் பங்கு மிகப்பெரியதாக தென்னிலங்கை தரப்புகளால் பார்க்கப்படுகின்றது. அதாவது ஒரு இராணுவ புலனாய்வாளராகவும் இராணுவ ஒரு வீரராகவும் அவர் அவ்வாறு செயற்பட்டிருக்கும் போது இராணுவ அதிகாரியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காட்டிக் கொடுத்து விட்டது என்ற பாணியிலேயே தற்போது தென்னிலங்கை நிலவாத தரப்புகள் கோஷம் எழுப்பி வருகின்றன. குறிப்பாக தற்போது ஈஸ்டர் தாக்குதல் நடந்த சமயம் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 இந்த தாக்குதல் நடந்த சமயம் அவர் நாட்டில் இல்லாத போதும், குறிப்பாக மலேசியாவில் தூதரகத்தில் பணியாற்றியதாக கூறப்படுகின்றது. அந்த தருணத்திலே அதற்கு பின்னர், அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற சமயம் மைத்திரிபால சிறிசேன ஆட்சியில் இருந்தார். அதன் பின்னர் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வருகின்றார். அவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் முதன்முறையாக இலங்கையின் போலீஸ் அரசியல் வரலாற்றில் ஒரு விடயம் இடம்பெறுகின்றது. என்ன விடயம் என்று சொன்னால், இலங்கையின் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு போலீஸ் துறையை சாராத ஒரு இராணுவ அதிகாரி அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக நியமிக்கப்படுகிறார். அவர் வேறு யாருமல்ல, இந்த சுரேஷ் சாலை தான். குறிப்பாக தற்போது சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அல்லாட்டி ராஜபக்ஷவின் தேவையை நிறைவேற்றுவதற்காக இந்த சுரேஷ் சாலை இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் அதற்கு நன்றிக்கடனாக கோட்டாபய ராஜபக்ஷ தரப்பால் அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் சமூக வலைத்தளங்களிலே தகவல்கள் வெளிவருகின்றன. எது எவ்வாறு இருப்பினும் இதனுடைய உண்மைகள், இதனுடைய பின்னணி என்பவை எல்லாமே இந்த விசாரணைகளுக்கு பின்னரே அம்பலத்துக்கு வரும். குறிப்பாக போலீசார் கைது செய்து
72 மணத்தியாளங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன் பின்னரே இவரை தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணை நடத்தப் போகின்றார்களா, என்ன செய்ய போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. சுரேஷ் சாலேவின் கைது ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது. இவருடைய கைதை தொடர்ந்து மேலும் பல சூத்திரதாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி இலங்கை முஸ்லிம் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தனியுமான நிசாம் காரியப்பர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக அலி சப்ரி தெரிவித்த கருத்து தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில், குறிப்பாக இந்த இராணுவ அதிகாரிகளை தற்போதைய அரசாங்கம் காட்டிக் கொடுக்கின்றது என்ற தோரணையிலே அலி சப்ரி தெரிவித்த கருத்துக்கு அவர் பதில் அளிக்கையில், குறிப்பாக அப்போதைய ஆட்சிக்கு துணையாக இருந்தவர்களுக்கு அவ்வாறு தான் தெரியும் என்ற மாதிரி நிசாம் காரியப்பர் அலி சப்ரியின் கருத்துக்கு பதிலளித்திருக்கின்றார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமாக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷவும் இதனை தொடர்ந்து கைது செய்யப்படுவார் என்ற ஒரு கருத்தை முன்னாள் அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச தெரிவித்திருக்கின்றார். இவருடைய கருத்தும் குறிப்பாக இந்த ஈஸ்டர் தாக்குதலிலே முதலில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டாலும் கூட அவர் வெளிப்படையாக ஈஸ்டர் தாக்குதலுக்கு தான் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி அறிவிக்கப்படவில்லை. அவர் ஒரு கடத்தல் விவகாரம் சம்பந்தமான ஒரு குற்றத்துக்காகவே கைது செய்யப்பட்டிருந்ததாக போலீஸ் தரப்பால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்ட போது போலீசார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை விசாரணைக்காகவே கைது செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இதனை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்சவும் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லி விமல் வீரவம்சவும் தற்போது ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். எது எவ்வாறு இருப்பினும் நாங்கள் இதனை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டி இருக்கின்றது. அனுர குமார திசாநாயக்க அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது குறிப்பாக அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலே பிரதானமாக இருந்த ஒரு விடயம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், அது ஒரு தேவையற்ற ஒரு விடயம் என்று சொல்லி வந்தார்கள். அதனை வலியுறுத்தி அதனை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தவர்கள், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது அதனை ஒத்த அல்லது அதனை விட வீரியம் கொண்ட ஒரு அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு சட்ட மூலம் ஒன்றை உருவாக்கி அது தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு வருகின்றார்கள். இந்த நிலையிலே குறித்த விடயம் தற்போது பெரும் விமர்சனங்களை கிளப்பி இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டமே வேண்டாம் என்று சொல்லி இருக்கும் பொழுது அதனை மிஞ்சிய ஒரு சட்ட மூலத்தை கொண்டு அதனை நிறைவேற்றப் போகின்றோம் என அரசு முயற்சிக்கின்றது என எதிரணிகள் இது தொடர்பாக கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. குறிப்பாக சிறுபான்மையினர் தரப்புகள், தமிழ் முஸ்லிம் தரப்புகள், அதிகம் இதில் பாதிக்கப்பட்ட தரப்புகள் இதற்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த நிலையிலே குறித்த சட்ட வரைவு தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை அறிவதற்கான ஒரு காலக்கெடு நீதி அமைச்சினால் விடுக்கப்பட்டு அது இன்றுடன் நிறைவுக்கு வருகின்றது. இந்த நிலையிலே அந்த பொதுமக்களின் கருத்துக்களை வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் திரட்டி அதனை நீதி அமைச்சுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வந்தன. இந்த நிலையில் இதன் ஒரு அங்கமாக பொது அமைப்புகள் இணைந்து இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக உள்ள பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் தபால் அட்டைகளிலேயே பொதுமக்களின் கருத்துக்களை எழுதி அதனை நீதியமைச்சுக்கு அனுப்புகின்ற ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தார்கள். இதில் பெருமளவான பொதுமக்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை, குறிப்பாக இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டம் வரைவு தொடர்பான தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி அதனை அனுப்பியிருந்தார்கள். இதன் போது குறித்த நடவடிக்கையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் பங்காளர்களாக மாறி அந்த நடவடிக்கைக்கு வலி சேர்த்திருந்தார்கள். இதன் போது அரசை பாதுகாப்பதற்கு எதற்கு இந்த சட்ட வரைவு? மக்களுக்காகத்தானே இந்த அரசு செயற்பட வேண்டும், மக்கள் நலனை முன்னிறுத்தித்தானே இந்த அரசு செயற்பட வேண்டும்
மக்களின் கருத்து சுதந்திரத்தை நசுக்கி அரசை பாதுகாப்பதற்கு எதற்கு இந்த சட்டம் என்று சொல்லி அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அரசு எத்தகைய ஒரு முடிவை எடுக்கப் போகின்றது என்ற ஒரு கேள்விதான் தற்போது எழுந்திருக்கின்றது. ஆனால் பொதுமக்களுடைய கருத்துக்களை திரட்டி அரசு என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றது இந்த விடயத்தில் என்பது தற்போது கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. இன்றைய நாளில் பல விடயங்களை பார்த்திருப்போம். மேலும் பல விடயங்களுடன் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.